வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்டர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது ஹிட்மேன் 2 அப்படின்ற ஒரு கொரியன் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் தமிழ் டப்பிங்கோட பிரைம்ல அவைலபிளா இருக்கு. இதோட பார்ட் 1 ஆல்ரெடி சில வருஷங்களுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆயிருந்துச்சு. இப்போ இதோட பார்ட் 2 ரிலீஸ் பண்ணிருக்காங்க. பார்ட் 1 பார்த்தாதான் பார்ட் 2 பார்க்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் அப்படிலாம் இல்லை. பார்ட் 2 ஸ்டாண்ட் அலோனா கூட பார்க்கலாம் அப்படின்னே சொல்லுவேன். இந்த கதை ஒரு வெப்டூன் ஆர்டிஸ்டோட லைஃப்ல நடக்கக்கூடிய பிரச்சனைகளை மையமா வச்சு அமைக்கப்பட்ட கதை. அந்த வெப்டூன் ஆர்டிஸ்ட் தான் வந்து ஜூன் அப்படின்றவர். இவர் ஏஜென்ட் ஜூன் அப்படின்ற பேர்ல ஒரு வெப்டூன் கிரியேட் பண்ணிருப்பாரு. அதோட சீசன் 1 வந்து ஒரு மிகப்பெரிய ஹிட்டா அமைஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த சீசன் 1 பார்த்துட்டு இன்ஃபேக்ட் உலக லெவல்ல இவர் அழிக்கிறதுக்கு நிறைய எதிரிகளும் உருவாகியிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அவங்க வந்து இந்த பார்ட் 2ல வந்து அவர் அழிக்கிறதுக்காக வராங்க. அதே நேரத்துல இவர் சீசன் 2வையும் லான்ச் பண்றாரு. அந்த சீசன் 2ஓட இன்ட்ரடக்ஷனே வந்து ஒரு மிகப்பெரிய ஃபிளாப் அமையுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ சீசன் 2வை ஹிட் ஆக்குறதுக்காக இவர் ஒரு சில விஷயங்கள் பண்றாரு. அது எப்படி இவருக்கு பேக் ஃபயர் ஆகுது அண்ட் இவரோட எதிரிகள் எல்லாம் அழிச்சாரா, டுவர்ட்ஸ் தி எண்ட் என்ன ஆகுதுன்றது அந்த படத்தோட கதை. இந்த கதையை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏஜென்ட் ஜூனோட அந்த பர்சனல் லைஃப், அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அண்ட் இவருக்கு போலீஸ் சைட்ல இருக்கக்கூடிய 2 ஃப்ரெண்ட்ஸ், அவங்க மூலமா கிடைக்கக்கூடிய ஹெல்ப், இந்த மாதிரி இனிஷியல் செட்டப் அப்படின்றது ஓரளவுக்கு நீட்டாவே பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி அந்த கிளைமேக்ஸ்ல வரக்கூடிய அந்த ஆக்ஷன் சீக்வன்சஸ் அப்படின்றது எல்லாமே நல்லாவே காட்சிப்படுத்தப்பட்டிருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தை ஒரு மாதிரி முழுக்க முழுக்க ஒரு காமெடி கலந்த ஒரு படமா கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் முடிவு பண்ணியிருக்காங்க. அதுல காமெடி போர்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சில இடங்கள் ஒர்க் அவுட் ஆயிருந்தாலும் பெரும்பாலும் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லா இன்க்ளூட் பண்ண மாதிரியான ஒரு ஃபீல் அப்படின்றது தான் இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு சில இடங்கள் அப்படின்றது ரொம்ப ப்ரெடிக்டபிளாவே இருந்துச்சு. உதாரணத்துக்கு ஒரு பொண்ணு வாண்டடாவே அந்த போலீஸ்காரங்க கிட்ட பழகிற மாதிரியான காட்சிகள் எல்லாம் வரும். ஸோ அது எதை நோக்கி போக போகுது அப்படின்றதெல்லாம் நம்ம ரொம்ப ஈஸியாவே ப்ரெடிக்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஏஜென்ட் ஜூனோட அந்த பாஸ்ட் லைஃப், அதை பத்திய அந்த ட்விஸ்ட் அப்படின்றதெல்லாம் ஓரளவுக்கு நீட்டா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஓவரால் ஒரு 2 மணி நேரத்துக்குள்ள கிறிஸ்பா முடியக்கூடிய ஒரு படம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் ஆகா ஓகோ அப்படின்லாம் இல்ல. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.8 out of 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுல சில லிப்லாக் சீன்ஸ் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.